எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. வெள்ளை சக்கரை சாப்பிட்றதாலலாம் சக்கரை நோய் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மைதானா? இப்போ வரக்கூடிய ஜீனின்னு சொல்கிற வெள்ளை சர்க்கரை இது மெடிக்கல் மாவியாக்களால் உருவாக்கக்கூடியது. இந்த அரிசி எவ்வளவுக்கு எவ்வளவு வெள்ளையாக உள்ள அரிசியை வாங்குகிறோமோ அதனால் வரக்கூடிய தீவினைகள் பல. அதே சமயத்தில் அரசு மூலம் அளிக்கப்படும் ரேஷன் அரிசி இருக்குது, அதுக்கு நம்ம வீட்டிலேயே சரி செய்துக்க முடியும், இதெல்லாம் நீங்கள் சரி செய்யணும்னா அப்படின்னு மக்களுக்கு எளிமையாக சொல்ல முடியுமா? மருத்துவத்துறையை பொறுத்த மட்டும் சுகருக்குங்கிறது அமைதியாக இருந்து காலம்பரம் எழுந்திரிச்சோன்னா கல்யாணி ராகத்தில் ஒரு 2-3 பாட்டு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு மனசு உடம்பெல்லாம் ரிலாக்ஸ் ஆகிடும். அந்த ராகங்களுடைய தன்மை இசையால் தீரும் நோய்கள் நிறைய இருக்குது. இந்த குழந்தைகளை அந்த உரிமைகளோட தன்னுடைய தாத்தா பாட்டி கூட தாத்தா ஆச்சின்னு பார்த்து அந்தந்த மாவட்ட மொழி வழக்கப்படி அவங்கள உறவு முறைகளை சொல்லி அழைக்கும் போது இவங்களுக்கு சுகர் பண்ணும். சரி, இதில் கூட சுகர் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலயமா மக்களுக்கு தேவையான பல விஷயங்களை கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீகம், மருத்துவம், இது மட்டும் இல்லாமல் ஜோதிடம் சொல்லிட்டு எல்லா விதத்துலேயும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் இணைஞ்சிருக்காரு. தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நம்ம இன்றைக்கும் மருத்துவம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் பேச போகிறோம். இன்றைக்கி நிலைமையில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கூட சர்க்கரை நோய் இருக்குது. 35 வயசு 40 வயசு அப்படின்றத தாண்டி பிறந்த குழந்தைக்கு இருக்குது, 15 வயசில் இருக்குது, 25 வயசில் இருக்குது. இப்படியே கணக்கு அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க சர்க்கரையோடைய பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. இந்த சுகர் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்றாங்க. பட் சின்ன வயசில் நான் கேட்டது என்னென்னா, வெள்ளை சக்கரை சாப்பிட்றதாலலாம் சக்கரை நோய் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மைதானா? முதல்ல சித்தர்கள் சில மருந்துகளை சொல்லிட்டு மதுமேகம் 40 மறைய கண்டேன்னு சொல்கிறாங்க. அந்த சர்க்கரை நோய் வேற, அந்த சர்க்கரை நோய் இப்போ கிடையாது. அது இப்போ கிடையாது. அதுக்கு பேர் எலும்புரிக்கு நோயின்னு மறைமுக பேர் உண்டு. இது அந்த சர்க்கரை நோய் கிடையாது. இது சர்க்கரை சாப்பிட்றதால வர நோய் தான். ஆமாம், இது சர்க்கரை சாப்பிட்றதுனால வருதுன்னு சொல்ல முடியாது. இப்போ கருப்பட்டி அதிகமாக சேர்க்கும் போது கணையம்னு ஒரு நோய் வரும். அது என்ன காரணம்னா அதில் சேர்க்கக்கூடிய சுண்ணாம்பினுடைய அளவு ஜாஸ்தி, அதனால் வரக்கூடியது. அது ஒரு லிமிட்டோடு சாப்பிட்டோம்னா நமக்கு பாதிப்பு இல்லை, சர்க்கரையாகவே இருந்தாலுமே. ஆமாம் ஆமாம். அதே மாதிரி இப்போ வரக்கூடிய ஜீனின்னு சொல்கிற வெள்ளை சர்க்கரை இது மெடிக்கல் மாவியாக்களால் உருவாக்கக்கூடியது. எங்கே இருந்தால் நாங்கள் அங்கே வர வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. காரணம் என்னென்னா, அரிசியை இந்த நோய்களினுடைய மூல காரணம் பெண்கள் தான். இன்றைக்கி இந்த நாடு இவ்வளவு நோய்களில் வருதுன்னு காரணம்னா அதுக்கு மூல காரணம் பெண்கள் தான். என்றைக்கு நம்ம வீடு வாசல் மெழுகி கோலம் போட்டு நெல்லை குத்தி கை குத்தலோ இல்லை மிஷினில் அரைச்சோ சாப்பிடக்கூடிய தன்மையை விட்டுட்டு வெள்ளையாக இருக்கக்கூடிய அரிசியை வாங்கினோமோ அன்னைக்கே 6.25 அரைங்களும் எடுத்துட்டாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி ஒவ்வொரு வீட்லையும் இந்த தாளம்னு சொல்லக்கூடிய ஒரு தட்டு உண்டு, வெங்கலத்தட்டு. அந்த வெங்கலத்தில் புளியே கரைச்சி விட்டாலும் ஒன்றும், கும்பான்னு ஒரு பாத்திரம் உண்டு. எண்ணத்தை வச்சு சாப்பிட்டாலும் நோய் கிடையாது, நோய் எதிர்ப்பு சக்தி சாட்சி. அந்த தாளம்ங்கிற தட்டுலேயும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் ஒரு ஈயத்தட்டு ஒன்று உண்டு, அது இந்த ஈயம் கிடையாது, கல்லீயம்னு சொல்லுவாங்க. அதில் சாப்பிட்டோம்னா நோய் கிருமிகளை தோள்களில் அண்ட விடாது. இன்றைக்கி அந்த தட்டை வியாபாரிகளை வச்சு மெடிக்கல் மாபியாக்கள் அம்புட்டியும் வீடுகள்லேருந்து வாங்கிட்டான். இப்போ அந்த தட்டே கிடையாது, அது கருப்பாக இருக்கும் அந்த தட்டு. இந்த தட்டுக்கள்லாம் மனிதனுடைய வளர்ச்சிக்காக பண்ணான். இப்போ அந்த வளர்ச்சியை புறம் எடுத்துட்டு மனிதனுடைய தாழ்ச்சிக்காக தனிப்பட்ட ஒருவன் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு உலக மக்களை பூரா நாசமாக்கிட்டு இருக்கான். இந்த அரிசி எவ்வளவுக்கு எவ்வளவு வெள்ளையாக உள்ள அரிசியை வாங்குகிறோமோ அதனால் வரக்கூடிய தீவினைகள் பல. அதே சமயத்தில் அரசு மூலம் அளிக்கப்படும் ரேஷன் அரிசி இருக்குல்ல, அதை நீங்கள் பொங்கி சாப்பிடும்போது அதில் எந்த சர்க்கரை நோய்களும் வராது. ஓகே சார். இந்த அரிசி வெள்ளையாக ஆக்கிறதுக்கு சில ரசாயனங்கள் கலக்கிறாங்க, அதில் ஊற போட்டு எடுக்கிறாங்க.
அதனால தான் வருது. அதே சமயத்தில் கணக்கில் அடங்காத உரங்கள். இப்போ நாங்கள்லாம் பிராய காலங்களில் விவசாயம் பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போ காங்கிரஸ் ஆட்சி காலம், அதாவது கூனியூருக்கு போகிறதுக்கு குனிஞ்சிக்கிட்டே போகணும்னு ஒரு பழமொழி சொல்லுவான். நிமிந்து போகலான்டா நிமிந்து போ. அதை மாதிரி நம்ம நாட்டு உப்பு, நம்ம நாட்டு மண், நம்ம நாட்டு விவசாயம் இதை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக உப்பை கொண்டு வயக்காட்டில் போடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டிருந்தான். இது வெள்ளைக்காரன் போட்டது. ஏன்னா அவனுடைய ரசாயன உப்புக்கள் இங்கே விற்கணுங்கிறதுக்காக. இன்றைக்கி அந்த சட்டங்கள் இருக்குது. அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உப்பு, கடலை புண்ணாக்கு, அரிசி, இந்த இந்த புண்ணாக்குகள், சாணம், இதப்புறம் விவசாயத்திலேருந்து எடுக்கக்கூடிய தானிய, அதிலேருந்து இப்போ கடலை எண்ணெய்னா கடலை எண்ணெயை எடுத்துகிட்டு அதில் வரக்கூடிய கழிவுகள், அந்த கழிவுகளையும் இந்த உப்பையும் போட்டு நல்லா இடித்து அப்படி வயக்காட்டில் தூவி விட்டு நாற்று நட்டால் நாற்று கருங்கருன்னு இருக்கும். பச்சை கலர் வேறு, கரும்பச்சை கலர் வேறு. கரும்பச்சை கலர் வந்தாச்சுன்னா அந்த நெல் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்கும். அந்த வயக்காட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கே கண் நிறைவாக இருக்கும். பார்க்குறதுக்கு லட்சுமியை பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு வயலை போய் ஒரு மனிதன் விவசாயி ஒரு சுற்றி கும்பிட்டு வந்தோம்னா ஒரு மரக்கான் நெல் அதிகம் காய்க்கும். இவனுடைய நினைவலைகளும் எண்ண பரிமாற்றங்களும் இயற்கையோடு அந்த செடிகளுக்கு சேரும். இன்னும் மரத்து கூட பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, செடிகள் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வெளியூர் போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த செடிகள் நமக்கு சில உணர்வு அலைகளை கொடுக்கும். நான் தண்ணியில் காஞ்சிட்ருக்கேன், இவன் போன உடனே வீட்டு பிள்ளைய கூட பார்க்க மாட்டான், அந்த செடிக்கு தான் போய் தண்ணி விடுவாங்க. செடி காஞ்சிருச்சு என்னமோ, வீட்டில் உறவினர் வீட்டில் இருக்க மாட்டாங்க, செடியெல்லாம் வாடி இருக்கும். அவன் என்ன பூராமே காரணம் என்னன்னா, பிள்ளைகள் சாப்பாடு இல்லைன்னு கூட யாரும் சொல்ல முடியாது. இந்த செடிகளுக்கு தண்ணீர் இல்லைன்னால் காற்றோடு கலந்து அந்த காற்றின் வழியாக நம்ம செவிகளுக்கு வந்து மனதுக்கு வந்துடும். அப்போ அந்த செடிகளுக்கு தண்ணீர் விடணுங்கிற எண்ணத்தில் அந்த வீட்டிலே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இயற்கை செஞ்சுட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் மறக்கடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி விவசாயத்தில் ஒரு சுற்றி வந்து பார்த்தோன்னா ஒரு மரக்கான் நெல் அதிகம் கிடைக்கும். நான் அனுபவப்பட்டவன். அதுபோக பல வகையான விஞ்ஞான மேலாண்மை வளர வளர இந்திய விவசாயத்துக்கு அழிவு வந்துக்கிட்டே இருக்கு. நான் விவசாயத்தில் பெரிய டிகிரி வாங்கியிருப்பேம்மா. நெல் அறுக்கிற மிஷினை கொண்டு வந்தோடனே மாடுகள் பூரா அழிஞ்சு வச்சு. இன்றைக்கி நாட்டு மாடே கிடையாது. இங்கே விஞ்ஞானம் வந்தோடனே அவன் நினைஞ்சான் ஒரு 2 அடிக்கு மேலே கதிரை அறுத்தான். இவங்க ஒரு நெல்லை கொண்டாந்து நடுனாங்க, கட்டை குட்டைன்னு. அதை விட்டோன்னா வைக்கலே நாட்டில் இல்லாமல் போச்சு. அதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் வயக்காட்டுக்குள்ளே போய் நின்னா உள்ளே நின்னா ஆள் வெளியே தெரியாது. 6.5 அடி உயரத்துக்கு இருக்கும். அந்த உள்ள நெல் உள்ள கதிர் பார்த்தேன்னா ஒரு குத்து கதிர் ஒரு மூடு இருக்குல்ல, அதை அடுத்து எடுத்தோம்னா அதில் குறைஞ்சபட்சம் ஒரு 3/4 படி நெல் இருக்கும். அந்த வயக்காட்டு உள்ளே போய் நின்னாலே அவ்வளவு பறவைகள், குருவிகள், பழைய சின்ன நான் போய் வயக்காட்டுக்குள்ளே அறுக்க போகும்போது எங்கள் அப்பா சத்தம் போடுவார், காலையிலலாம் அறுக்கக்கூடாது, 10 மணிக்கு மேலே அறுக்க சொல்லுவாங்க. அறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பகுதியை பூரா அடித்து கீழே நெல்லை பூரா உதிர்த்துருவார். மற்ற பகுதியிலேருந்து அறுத்து கொண்டு வருவாங்க. அங்கே அறுக்க இந்த பறவைகள் பூரா இந்த இடத்துக்கு வந்துடும், இந்த நெல்லை பொறுக்கிறது. அதுக்கப்புறம் உதிர்ந்த நெல்லுகளை சாப்பிட்டு போகும். அது மாதிரி சடக்குன்னு போய் வயக்காட்டில் அறுக்க மாட்டாங்க. அப்போ அந்த உலகத்தில் இருந்த அத்தனை விவசாயிகளுக்கும் அந்த பறவைகளுக்கு ஜீவராசி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மனசு ஈரப்பதம் இருந்துச்சு. இன்றைக்கி விவசாயிகளுக்கு அது இருக்கிறதுக்குரிய சாத்தியக்கூறு இல்லை. காரணம் என்னென்னா, ஒரு விவசாயம் பண்ணணும்னா அவனை இறுக்கி பொழிஞ்சு அங்கே பல வகையிலையும் இறுக்கம் கொடுத்து அவனை காலுக்குள்ளே போட்டு மிதிக்காங்க இந்த மாவியாக்கள். அதனால தான் பல விதமான உரங்களை நம்ம போட்டு, பிலிப்பைன்ஸில் பாருங்கள், இப்போ இந்த உரங்களை போட்டு மண்ணை பூரா அள்ளி கடலில் ஊண்டி போட்டுக்கிட்டு இருக்கான். வெளிநாட்டிலேருந்து மண்ணை விலைக்கு வாங்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாட்டிலையும். அவன் பூரா இயற்கை உரத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கான். நம்ம நாட்டில் செயற்கை உரத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கு. செயற்கை உரம் தான் சர்க்கரை நோய் மாதிரியான நோய்க்கு ஆமாம், காரணம். அது காரணமே அதான் நான் சொன்னேன். ஒரு நெல்லை மாவட்டத்தில் உள்ள ஒருத்தன் தான் உலக நாட்டில் 10 லட்சம் ரூபாய்க்கு சம்பளத்தை வாங்கிட்டு உலக மக்களை புறம் எடுத்துகிட்டு இருக்கோம்னு சொன்னோம் இல்லையா சார்? அதே மாதிரி இப்போ சர்க்கரை நோய்க்கு இதெல்லாம் பிரச்சனைன்றது நமக்கு தெரிய வந்துருச்சு. என்ன மாதிரியான மருந்துகள் இருக்கு, அதுக்கு நம்ம வந்து வீட்டிலேயே சரி செய்துக்க முடியும், இதெல்லாம் நீங்க சரி செய்யணும்னா இந்த மூலிகைகள் எல்லாம் நம்ம வீட்டிலேயே இருக்கும் அப்படின்னு மக்களுக்கு எளிமையா சொல்ல முடியுமா?
அதாவது ரசாயனம் கலந்த தன்மைக்கு மருந்தே கிடையாது. ம். சர்க்கரை நோய்க்கு மருந்து கிடையாது. இதை நான் சொல்லலை, உலக சுகாதார மையம் சொல்லிட்டான், நான் மட்டும் சொல்லலை. இன்றைக்கி இந்த மருத்துவர்கள் பூரா சர்க்கரை நோய்க்கு மருந்து இருக்குது, சர்க்கரை நோய்க்கு மருந்து இருக்குங்க. ஒருத்தனும் சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியாது. உலக சுகாதாரத்துறை 56 வகையான நோய்களுக்கு மருந்தே கிடையாதுன்ட்டான். அதுல ஒண்ணு சர்க்கரை நோய். அதில் ஒன்று சர்க்கரை நோய். இது எங்கே வேணாலும் போகலாம், நெட்டில் அடித்து எடுத்துகிட்டெல்லாம் வந்துடும். இவங்க நான் சர்க்கரை ஸ்பெஷல் அப்படிங்கிறான், ஒன்றும் முடியாது. நீங்கள் கசப்புன்னு போய் சொன்னேன்னா, கசப்பு அதிகமானா அது எதிர்ப்பரமான குணத்தை தான் கொடுக்கும். ரொம்ப மிக எளிமையான தற்காலிகமாக தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு மருந்து சொல்கிறேன். ம். 2 வெத்தலை. ம். ஆண்களாக இருந்தால் பெண் வெத்தலை, பெண்களாக இருந்தால் ஆண் வெத்தலை. 2 வெத்தலை எடுத்துக்கணும். இந்த ஆண் வெத்தலை பெண் வெத்தலை யாருக்கு தெரியும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆண் வெத்தலையில் காம்பு வந்து இப்படி ஒன்றுக்கு முன் கரெக்ட் இப்படி மேலேயும் கிளிமா இருக்கும். பெண் வெத்தலைங்கிறது காம்பு இப்படி கரெக்டாக ம். இப்படி வரும், ஆட்டியன் மாதிரி. அப்போ அந்த பெண் வெத்தலையை ஆண்களுக்கும் ஆண் வெத்தலையை பெண்களுக்கும் எடுத்து 2 வெத்தலை. அது போக ஒரு குத்து முருங்கை இலை, ம். நாட்டு முருங்கை இலை, ஒரு குத்து வேப்பலை நல்லா சுத்தம் பண்ணி போட்டு கொதிக்க வச்சு 2 மிளகையும் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் சரசரன்னு குணப்படுத்திடும். ஆனால் அடுத்தாக்கில் சுகர் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ம். இதை ரொம்பவும் சாப்பிடக்கூடாது. வாரத்துக்கு 2 நாள். எப்படின்னா ரொம்ப சாப்பிட்டேன்னா சுகரை கம்ப்ளீட்டாக வித்துட்டா பண்ணிடும். அதனால் இதை ரொம்ப சாப்பிடவும் கூடாது. வாரத்துல 2 நாள் சாப்பிட்டுக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டேன்னா, இந்த மருந்தினுடைய தன்மை வந்து அதிகமாக சாப்பிட்டால் ப்ரெஷரை குறைச்சிடும், ப்ரெஷரை குறைச்சு லோ ஆயிடும், லோ பிபி ஆயிடும். ஆமாம். அதனால் வாரத்துக்கு 2 முறை அப்போ செக் பண்ணிக்கிடணும். ம். 2வது சுகர் வர்றதுக்கு காரணம் என்னென்னா மனக்குழப்பம். ம். முக்கியமாக முதியவர்களுக்கு சுகர் வரணும் தன்னுடைய பிள்ளைகளால். என்னென்னா இவங்க 2 பேரும் கல்வியில் வந்து தேவையற்ற இப்போ உள்ள கல்வி நிலைமைக்கு அரசு பள்ளியில் படிக்க வைக்காமல் தனியார் பள்ளியில் பெருமைக்காக படிக்க வைக்கிறாங்க. அது மம்மி டேடி அப்படிங்கு, தாத்தாவை அங்கிளுங்க, தாத்தான்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க அப்புறம் தமிழ் கலாச்சாரத்தில் பாச உணர்வுகளோடு வாழ்ந்தவங்க. இந்த அங்கிள்னு கூப்பிடும்போது அந்த உணர்வலைகள் இருக்காது. ம். அதுக்கு பேர் சொல் அலங்காரம்னு பேர். அம்மா அப்படின்னு சொல்லும்போது உலக நாட்டில் எங்கே போனாலும் எல்லா மாடுகளுமே அம்மான்னு தான் கூப்பிடும். காக்காவை பாருங்கள், காக்கான்னு தான் தன் பேரை சொல்லி தான் கூப்பிடும். இது பூரா இயற்கையாக இருக்கும்போது தமிழ் மொழியை பின்பற்றி வரும்போது நீ பேசக்கூடிய பேச்சில் மட்டும் ஏன் ஆசைப்படுத? இவன் தான் பிள்ளைய ரொம்ப ஆங்கில வழியில் படிச்சிட்டோம்னு பெருமைப்பட்டுக்கிடுவான். அவங்களுக்கு அந்த பாச உணர்வுகள் இருக்காது. அவன் பிராய வயசு வரும்போது இவன் எப்படி அப்பா அம்மாவை ஒதுக்கி வச்சானோ நவநாகரிக பாசத்துக்கு தன் உடன் வேலை பார்க்குறவங்கலாம் வீட்டுக்கு வருவாங்க, நீங்கள்லாம் இருந்தால் எங்களுக்கு அசிங்கமாக இருக்கிறது, அதனால் நீங்கள் ஹோமில் போயிருங்கம்மா. இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவான், பழுத்தோலையை பார்த்து பச்சை ஓலை சிரிச்சுது, பச்சை ஓலையை பார்த்து குருத்தோலை சிரிச்சு தான். ஏன்னா அந்த குருத்தோலையை பார்த்து முனி ஓலை சிரிச்சுதும்பாங்க. ஏன்னா அந்த 3மே அடிக்கடி பலபடி காஞ்சி போகக்கூடியது. இவனுக்கும் அதே வாழ்க்கை தான். தன்னுடைய பெற்றோர்களை வந்து அந்த மாதிரி கொண்டாந்து கோமில் விடுறதுனால அவனுக்கு வாழ்க்கை இந்த குழந்தைகளை வந்து அந்த உரிமைகளோட தன்னுடைய தாத்தா பாட்டி கூட தாத்தா ஆச்சின்னு பார்த்து அந்தந்த மாவட்ட மொழி வழக்கப்படி அவங்கள உறவு முறைகளை சொல்லி அழைக்கும் போது இவங்களுக்கு சுகர் குணமாகும். சரி, இதுல கூட சுகர் வந்து அம்மா குணமாகுமா? சரி, என்ன டீச்சர் உனக்கு மாறுதில்ல, ஜாயில் முறை மாறுதில்ல, ஒரு ஆங்கரை இவ எப்படி பேசலாம்ங்கிறது தெரியுதில்ல, ஒரு வேகம் வருதில்ல, இதுதான். இனிமேல் நல்லா இருக்கியாம்மா, எல்லாம் நல்லா இருக்கியா? ஏழைன்னு பெண்களை கூப்பிட்டா தான் சொந்த பிள்ளையை கூப்பிட்டுதான் வைப்போம். நெல்லை மாவட்டத்தில் பாருங்கள், எந்த ஆம்பளை எந்த பிள்ளை எடுத்தாலும் அம்மா தாயி நல்லா இருக்கியம்மா, அம்மா தாய் தான் சொல்லுவான். இங்கே மெட்ராஸ் பண்ணிட்டு என்னடா நிஸ்குன்னு அப்படின்னம்னா அவன் வெட்டிடுவான். அவங்க அந்த ஒலி அலைகள் அங்கே வந்து பண்பாடுகள் கலாச்சாரம் எல்லாத்தையும் முன்னிறுத்தி பேசக்கூடியது. இங்கே உள்ள என்ன அப்படின்னா குற்றாலத்தில் வந்து எவ்வளோ பேர் அடிபடுதாங்க தெரியுமா? அவன் தம்பி அண்ணம்னா ரொம்ப சந்தோஷமாக நின்று பதில் சொல்லுவான். இங்கே உள்ள பாஷையை அங்கே பேசக்கூடாது.
அங்கே உள்ளவங்க இங்கே வந்தாலுமே என்னாச்சும் நல்லா இருக்கலாம். அந்த மரியாதை, இதுக்கு பேர் தான் சொல்ல அலங்காரம்னு பேர். ம். அந்த உறவு முறைகள், அந்த பேரம்பேத்திகள்லாம் அந்த தாத்தாட்ட கொஞ்சம் விளையாடும் போது அந்த பிள்ளைகளுக்கும் வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ உள்ள தாய்மார்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தாத்தா பாட்டிகிட்ட விட்டாலே பிள்ளைகள் கல்வி பெறும். முதல்ல என் பொண்ணு சொல்வா, மற்றதை சொல்வேனே உங்கள்கிட்ட விட்டு விட்டு தான் ரொம்ப போகும்பா. ஏன்னா அதுக்கு வந்து நம்மகிட்ட வந்து பாசமாக பேசும்போது அவங்களுக்கு சில பழக்கங்கள் கொஞ்சம் லூஸாக இருக்கட்டும், அது இப்படி சொல்லக்கூடாதுன்னு நம்மளும் சொல்லிக் கொடுக்குறோம். இருந்தாலும் ஆவலுடைய மிகுதியால் அந்த பொம்மை அந்த பொம்மை வேணும் இந்த பொம்மை வேணும்னு வாங்கிக்க நம்ம வாங்கி கொடுங்க பேத்தின்னு. அவங்களுக்கு அந்த பிள்ளைகள் வீட்டில் வச்சு விளையாடும் போது நீங்கள் என்ன பிள்ளைகளுக்கு இப்படி போட்டு கெடுத்துட்டியா, எனக்கு 2 பொண்ணு சொல்லியிருக்காங்க, அவரும் உங்கள் வீட்டுக்கெல்லாம் விடாதீங்க அப்படின்னு அவரும் சொல்லுதுங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்ரீசக்கரம் பற்றி எபிசோடில் ஒரு விஷயங்கள் பற்றி பேசியிருந்தோம். கசின் ஒருவர்கிட்ட என்னை பற்றி தவறான விஷயங்களை அவர் பேசியிருக்கார். அதில் ஒரு சவால் விட்டு சொன்னேன். அந்த சவாலில் ஆண்டவன் நிறைவேற்றிட்டான். அது மாதிரி ஆத்மார்த்தமான உண்மையாக இருக்கவங்க யார் என்ன சவால் விட்டாலும் மாரியப்பனுக்கு நேர்ந்த கதி தான். அதையும் இந்த மீடியாவில் தான் விட்டேன். உண்மையான கலாச்சாரங்கள், உண்மையான விஷயங்கள், உண்மையானவர்கள் மனசறிஞ்சு சொல்லும்போது அது எங்கே இருந்தாலும் பலிக்கத்தான் செய்யும். நிச்சயமா சார். மருத்துவத்துறையை பொறுத்த மட்டும் சுகருக்குங்கிறது அமைதியாக இருந்து காலம்பரை எழுந்திரிச்சோன்னா கல்யாணி ராகத்தில் ஒரு 2-3 பாட்டு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு மனசு உடம்பெல்லாம் ரிலாக்ஸ் ஆகிடும். பூபாலராகம் அதிகாலம்பரை எந்திக்கும் போது கேட்கலாம். அதுக்கப்புறம் கல்யாணி, அதுக்கப்புறம் ஹரஹரப்பிரியான்னு ஒரு ராகம் உண்டு. சாயந்தரம் சங்கராபுரம், இங்கே 6 to 7 ஒரு சங்கராபுரம். சங்கராபுரம் முடித்த உடனே அம்சத்வனின்னு ஒரு ராகம். ராத்திரி படுக்கும் போகும்போது உடம்பு பூரா நல்ல குளிர்ச்சி ஏற்படும். அம்சத்வனி ராகத்தை கேட்டபோது உடம்பு குளிர்ச்சி ஏற்படும். சோடச பைரவியில் ஒரு பெரிய திரைப்படத்துறையில் ஒரு பெரிய வாத்தியார் இப்பவும் இருக்கார். சோடச பைரவியை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியுமான்னாரு. அதில் ஒவ்வொரு ராகத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன். அதுலேருந்து இன்னை வரைக்கும் என் கூட பேசன்னு பட்டார். செல்லையும் பிளாக் பண்ணி வச்சிட்டேன். சோடச பைரவியில் யார் அந்த 16 வகையான பைரவியும் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு உடம்பு வந்து சூழ சரீரமாக மாறும். மறையெல்லாம் போகலாம், எப்போ நினச்சாலும் எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம். எனக்கு தெரியாது, அதை நான் படிக்கலை. தெரிஞ்சிருந்தால் நான் படிச்சிருப்பேன். இது ஏடுகளில் உண்டானது. 16 ராகத்துலேயும் அவன் பாட்டு படிச்சிட்டான்னா அவனுக்கு பஞ்சபூதங்கள் அடிமை. 16 ராகத்தையும் படிச்சிட்டான்னா அவனுக்கு அம்பாள் பிரசன்னமாகி காட்சி கொடுக்கணும். அந்த ராகங்களுடைய தன்மை அப்படி. இசையால் தீரும் நோய்கள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒவ்வொரு விதமான ராகங்கள். அந்த ராகங்கள் எங்கேருந்து பிறக்குன்னா ஒவ்வொரு கோள்களில் இருந்து பிறக்கு. சப்த சுரம் சொல்கிறாங்க இல்லையா, சப்த கன்னி, சப்த சுரம், சப்த கிரகங்கள். இந்த ராகு எது கிடையாது, அவங்களுக்கு எதுவுமே கிடையாது, அவங்கள விட்டுரும். சரிகம பதனிஷா இது புறாமே ஒவ்வொரு கோள்களுடைய மேல்மட்டத்தில் வரக்கூடிய சப்தம். சரிகமனிச்சு உச்சஸ்தாயில் வரும்ல, அது அந்த கிரகங்களுடைய கீழ்த்தட்டில் வரக்கூடிய சப்தம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் பிரணவம். இந்த பிரணவத்துக்குள்ளே எல்லாம் அடக்கம்னு சொல்கிறாங்க இல்லையா, ஓம்ங்கிற எழுத்துக்குள்ளே எல்லாம் அடக்கம், உலகமே அடக்கம், சிவனே அது உள்ளதான். ஆக எல்லாமே இசையிலேருந்து பிறக்கிறதான். இசைக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது. இப்போ ஒரு பாட்டை போட்டோம்னா பாட்டு இசைக்கும் மனதனுடைய நினைவலைகளுக்கும் இறைவனே வசப்படும். கண்டிப்பாக சார். காட்டுக்குள்ளே போய் நின்றுட்டு அவன் சொல்லுவான் இல்லையா, நீ நல்லதை நினச்சா உனக்கு நல்லதே நடக்கும். ஒரு கலா ரசிகன்னு ஒரு மரத்தை பார்த்து அந்த பூவினுடைய அழகை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும்போது சுத்தமான செய்வனாக இருந்தான். அந்த காட்டுக்குள்ளே ரசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு புலியே வந்து அவன் முன்னாலும் அதால் ஒன்றும் செய்ய முடியாது. இது பஞ்சபூதங்களுடைய சத்தியம். ஏன்னா அவன் ரசிக்கிறது வந்து இறைவனை ரசிக்கிறான். பூக்களின் பழங்கள், பூக்கள், தாவரங்களை ரசிக்கும் போது மனசு வந்து குழந்தை உடியில் வந்துடும். அவனுடைய கருணைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கருணைக்கு வந்து அந்த கண் வழியாக வெளியே போகும். அது ஒரு அணுக்கிரகம், ஒரு அணுன்னு சொல்லுவாங்க. அந்த அணு வந்து ஒரு பீரங்கிலேருந்து வெளியே வரக்கூடிய
அணுக்கற்றைகளை விட கொடியது. ஓகே. அவ்வளோ லேசில் எந்த மிருகங்களும் அவனை ஒன்றும் செய்யாது. ஆனால் பணிவு இந்த மாதிரி பல விதமான ஆன்மீக நிகழ்வுகளில் அவன் சுத்தமாக இருக்கணும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. காட்டுக்குள்ளே போய் இருந்துட்டு சுத்த சைவமாக இருந்து காயகல்பம் பண்ணா அவனை மழையோ இடியோ மின்னலோ அக்னியோ எதுவுமே செய்ய முடியாது. இது பல இடங்களில் நம்ம ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கலாம். இப்போ காட்டுக்குள்ளே சித்தர்கள்லாம் இருக்காங்கல்ல, அதே மாதிரி தான். கண்டிப்பா சார், கண்டிப்பா. இன்னைக்கு வந்து சர்க்கரை நோயை வந்து நம்ம வந்து இசையின் மூலியமா தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது விதமான மருத்துவ பயிற்சி மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. நன்றி. தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு 9751196383 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர், தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும்.